எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இப்படி உட்காந்துருக்கேன்னு மட்டும் யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. நேற்று ஃபுல்லாக எக்ஸ்போ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு நேற்று நைட்டு 3 மணி ஆகிடுச்சு. முடிச்சுட்டு சாப்பாடு வேறு அங்கேயும் கிடைக்கல. அங்கே இடையில வேறு ஒரு ப்ராப்ளம் வேறு. ஏதோ ஒரு கடையில் போய் சாப்பாடு வாங்க போனோம். அங்கே எதுவும் அவங்களுக்குள்ள ஏதோ அடித்தடி போல் இருக்குது. சாப்பாடு ஃபுல்லாகவே அங்கங்கே போலீஸ் ரொம்ப வேறு நின்றுட்டே இதனால் எங்கேயுமே சாப்பாடு கூட வாங்க முடியல. அன்டைம்ன்றனால வீட்டுக்கு வந்து 3 மணிக்கு தான் சமைச்சோம். மொத்தம் எங்கள் கிட்டே ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 7 பசங்க வெளியூர்லேருந்து வர வச்சுருந்தோம். அவங்களுக்கு எங்களுக்கு மொத்தம் ஒரு 11 பேருக்கு நாங்கள் சாப்பாடு வந்து நைட்டு வந்து நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணோம். அதாவது நைட்டு 3 மணிக்கு தான் சாப்பாடு நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டபோது காலைல 5 மணிக்கு தான் சாப்பிட்டோம். நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். ஏன்னா பசங்களாம் ஊருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு இப்போ தான் கமெண்ட்ஸ்லாம் எடுத்து படிச்சுட்ருந்தேன். ஃபேஸ் ரிவீல் பண்ணுன்னு சொல்லி. நான் யாருக்காக வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்துட்டு என்னோட சேர்ந்து என்னைய பேசுகிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வாங்காத கமெண்ட்ஸ் இல்லை. அப்படி அந்த பேட் கமெண்ட்ஸ் 10 வருஷமாக இந்த டிக்டாக் ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த சோசியல் மீடியாவை ஃபேஸ் பண்ணி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் நான் பார்த்து நான் ஒடிஞ்சு போய் உட்காந்துருந்தேன்னா நான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க தனியாக கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தவளுக்கு வந்திருக்க முடியாது. நீங்களாம் வளரவே விட்டுருக்க மாட்டீங்க. இதெல்லாம் கண்டுக்காமல் வந்தனால தான் ஜகாவும் இன்றைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க வந்து என்கிட்ட வந்து எங்களால் முடியலை சிஸ்டர், நீங்கள் இவ்வளோ போல்டாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நீங்கள் வளர்கிறதா நினச்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுங்க வந்து வெளியே காட்ட முடியாமல் என் மூலியமாக வந்து அவங்க வளர்கிறதா நினச்சிட்ருக்காங்க. எத்தனையோ பொண்ணுங்க வந்து எங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் பயந்துருக்கோம், உங்களுக்கு அந்த ஃபேமிலி இல்லாதனால தான் நீங்கள் துணிச்சலாக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, இது கடையில் வந்து என்னோட சேர்ந்து வாழ போகிறவரையும் இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேஸ் காட்டி நாங்கள் வீடியோ போட்டோம். கேட்டவங்களுக்காக வீடியோ போட்டோம். அதுலேயும் இப்போ என்ன ஒன்றுனா, அவர் ஒரு ஐடியா ஆல்ரெடி அவர் க்ரியேட் பண்ணி தான் அவர்கிட்ட வச்சுருந்தார். நான் எப்படி ஒரு சிங்கிள் பேரண்ட்டோ அவரும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. இந்த கமெண்ட்ஸில் சில பேர் வந்து இப்போ கூட ஒரு சிஸ்டர் வந்து அவங்க டாப் யூடியூபர், அவங்க எப்போயோ போட்ட வீடியோ வந்து இப்போ எடுத்து போட்டு, அப்போ நீ அவங்க ஒய்ஃப் இல்லையா, நீ அவன் புருஷன் இல்லையா, அந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கலையான்னு சொல்லி அவங்கள எவ்வளோ மன உளைச்சலுக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுருக்கீங்க. எப்போயோ எடுத்த வீடியோ அவங்க ஃபேஸ் பார்த்தா கூட நமக்கு தெரியாதா, பழைய வீடியோ மாதிரி இருக்குன்னு தெரியாதா? பாவம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ என்னென்னா, இவர் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி, நான் ஓப்பனாக சொல்லிட்டுங்களா, நான் இதை வந்து அவர் வச்சு தான் பேசணுன்ட்டு இருந்தேன். நான் எப்படி ஒரு சிங்கிள் பேரண்ட்டோ சேம் அவரும் அப்படி தான் ஒரு சிங்கிள் பேரண்ட். சரிங்களா, ஏன் எதுக்காக நான் இப்போ கூட நான் வந்து பேசி போடுறேன் அப்படின்னா, என்ன பேசினேன், அடுத்து என் பிள்ளைய பேசினேன், இன்றைக்கி நான் வந்து எனக்கானவனா நீ பேசிக்கிட்டு இருக்கேன், அவருக்குண்டானவங்களையும் பேசுகிற, இன்னொருத்தர் லைஃபை கெடுத்துட்டு வந்து இவரை நான் டிவோர்ஸ் பண்ண வச்சு இவரை நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு எச்ச பொறுக்கிக்கலாம். நல்லா இருப்பீங்களாடி நீங்களா? என் வயிற்றுச்சில் கொட்டிக்கிறீங்களாடா? லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கு. நான் யாருக்காகவும் அழக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், என்னை பேசுகிற ஒவ்வொரு ஜென்மமும் சரி அனுபவிப்பீங்க, சத்தியமாக அனுபவிப்பீங்க. நான் அப்படியே மனசு கல்லாக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒருத்தன் ஏமாத்தினான்னு சொன்னேன். இப்போ தான் அதுக்குள்ளே உனக்கு வயசுக்கு வந்து புள்ள வச்சுருக்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற வயசில் புள்ள வச்சுருக்க ஏன்டா புறம்போக்கு நாய்களா? உன் வீட்டில் உன் அக்கா தங்கச்சிகளுக்கு இதே ஒரு பிரச்சனைனா பொங்க மாட்டீங்க. இதுவே அடுத்தவனா உங்களுக்கு ஊறுகாயா? உங்களுக்கு பொம்பளைங்கன்னா நீங்களாம் பெரிய ஓக்கியம் மயிறு. நீங்களாம் ஒருத்திக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து படுத்திருப்பீங்க இல்லை? இருக்கிறவர்கள்லாம் ஓக்கியம். இவ்வளோ நம்ம மாதிரி தான் இருப்பாளாட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி புறம்போக்கு எச்சைகளா?
தனியாக இருந்தப்பவும் வாழ விட மாட்டேங்கிறீங்க, தனியாக இருந்தாலும் வாழ விட மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் லைஃப்பில் வந்தாலும் பேசி 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 மன உளைச்சல் ஆக்குறீங்க. இது எனக்கு மன உளைச்சல் கிடையாது. என்ன பேசுகிறீங்களா? தைரியமான ஆம்பளை ஏன்டா ஒருத்திக்கு நீங்களாம் பிறந்திருந்தீங்கன்னா, ஒருத்தன் தான் உங்கள் அப்பனுக்கு நீ பிறந்திருந்தேன்னா என்னோட எச்ச பயலுகளா. நான் என்ன சொல்கிறேன், கோயம்புத்தூரில் எக்ஸ்போ போட்டிருந்தாலடா புறம்போக்கு எச்சைகளா, டேரெக்டாக வந்து மூஞ்சியை பற்றி பேசியிருக்கோம். ஒரு அப்பனுக்கு உங்கள் ஆத்தாளுக்கு பெற்றிருந்தாலும் உங்கள் அம்மா உங்கள் அப்பாலாம் டேரெக்டாக வா, திருநின்ற ஊர் கோமதிபுரம் தணிகைவேல் நகர், அங்கே தான் இருக்கேன். என் பொட்டிக்கு அங்கே தான் இருக்குது. எச்சைகளாக சொல்லிட்டேன். எக்ஸ்போ போட்டிருந்தேன்ல இங்கே கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு, இங்கே நான் சென்னையிலே இப்போ மூணாவது எக்ஸ்போவில் வந்து 2வது எக்ஸ்போ அதே சேம் இடத்துல தான் போட்டேன். டேரெக்டாக வந்து பேசுறதுக்கு துப்பு இல்லையோ? தரங்கட்ட நாய்களா, துப்பு இல்லையோ உங்களுக்கு? என்ன பேசணும்னா என்ன மட்டும் பேசு. என்ன சார்ந்தவங்களை பேசுறதுக்குலாம் உங்களுக்குலாம் என்னடா உங்களுக்குலாம் அழுகுது இருக்குது? ஏடா உங்களெல்லாம் ஒருத்திக்கு தான் உங்கள் அப்பா அத்தை பெற்றாள்னா வந்து டேரெக்டாக வந்து கேட்டு போகணும். உன் வீட்டு அக்கா தங்கச்சிங்கெல்லாம் போய் பாருங்கடா போயிட்டு. அடுத்த வீட்டில் வந்துட்டு நோண்ட வந்துட்டீங்க நீங்களாம். தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ண வச்சு கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி எல்லாமே தெரியுமா? திரைக்கதை வசனம்லாம் அப்படி அவ்வளோ தெளிவாக. அதுக்கப்புறம் அப்படியா சிஸ்டர், அப்படியா நோட்படியா ஒருத்தி வந்து ஒரு விஷயம் சொல்கிறான் அப்படின்னா தயவுசுன்னு சொல்கிறேன், காது கொடுத்து கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதில் இருக்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா? அவங்களே இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு சி எச்ச நாய்களும். எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வந்து எனக்கு வாழ்த்துக்கள்ங்க, அவ்வளோ விஷ் பண்ணுறாங்க. அந்த வாழ்க்கையில் அடிப்பட்டவங்க சிஸ்டர், இந்த ஒரு லைஃபாச்சும் உங்களுக்கு நீடிக்கணும், உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும். கஷ்டத்துலேயும் உங்களுக்கு இந்த இவர் வந்து உங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக நிற்கிறாரு. நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நல்லா வரப்போகிறீங்க. நீ கண்டிப்பாக ஜெயிப்ப, நீ நல்லா வரப்போகிற பாரு. ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகள்லாம் வந்துட்டு நேரடியாக வந்து எனக்கு அவ்வளோ விஷ் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன் பண்ணலை, எனக்கு எக்ஸ்போ பண்ணுறேன், எனக்கு ஆளுங்க கூட்டம் வருது வரல, எனக்கு அது 2வது விஷயம் தான். எனக்கு எத்தனை பேர்த்த நான் நல்ல உள்ளங்கள் நான் சம்பாரிச்சிருக்கேன் தெரியுமா? என்னைய பார்க்கறதுக்காக எங்கெங்கெல்லாம் இருந்து வந்தாங்கன்னு தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்து நான் வீடியோ எடுத்து போடலை, சரியா? அவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்கேன். என் அம்மா அப்பா எனக்கு இல்லைனா கூட எத்தனை பெரியவங்க, வயசில் பெரியவங்க, மூத்தவங்களாம் வந்து எனக்கு நீ என் பொண்ணு, நீ என் மூத்த பொண்ணு, என் பொண்ணு எப்படியோ அப்படிதான் நீ எனக்கு என் பொண்ணு, நீ ரொம்ப நல்லா வரப்போகிற, அப்படி இப்படின்னு எனக்கு எத்தனை அம்மா அப்பா நான் சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமா? அடிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். பேசுகிற ஆளுங்க தெரியுமா? ஏன் நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சா அதனால் வழி தெரியலையோ? பெற்று வச்சுருப்பீங்கள்ல, அவங்க நல்லா இருக்கணும்ல, அதுக்காக வச்சு நமக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு, நம்ம இன்னொரு பொண்ணை பேசுகிறோமே, நம்மளும் ஒன்று பெற்று வச்சுருக்கோமே, அதுவாச்சும் நல்லா இருக்கும்னு நினச்சி அடுத்தவங்களை பேசாமல் இரு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் ஒருத்தவங்களை போய் காயப்படுத்துதுன்னா அது எவ்வளோ பெரிய பாவத்தை உன் குழந்தைங்களுக்கு நீ சம்பாரித்து வச்சிட்ருக்கீங்கன்றத. காசில் ஏமாந்துருக்கேன், அன்பில் ஏமாந்துருக்கேன், எவ்வளோ ஏமாந்துருக்கேன். அதிலலாம் நான் மீண்டு வரதான் என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு, அக்கா நீங்கள் தான்க்கா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கீங்க, நீங்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் சொல்லி எத்தனை பொண்ணுங்க தெரியுமா கட்டி பிடிச்சி அழுகுது, கதறுது தெரியுமா? டைரெக்டாக வந்து என்கிட்ட நான் வெளியே சொல்லியிருக்கேன், சில பேர் வெளியே சொல்லலை. தப்பு பண்ணுற எவ்வளவு வந்து உட்காந்து பேசுவாளுங்களா? தைரியமாக பேசுவாளுங்களா? இன்டர்வியூ அவங்க என்ன கூப்பிடல, என் லைஃப்பில் நடந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் தைரியமாக, சரியா? தைரியமாக சொல்லியிருக்கேன். ஏமாந்தது நான் தைரியமாக சொல்லியிருக்கேன். எங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற எந்த நாயாச்சும் எவ்வளாச்சும் வந்து உட்காந்து பேச சொல்லு பார்க்கலாம். எவ்வளோ வரலையே. என்னை எத்தனை பேர் எனக்கு வந்து என்னென்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 3வது கல்யாணம் பார்த்தீங்களாடா? ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் எப்படிலாம் வந்து ஏமாத்திருப்பானுங்க. அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் அங்கே நடந்திருக்கும். ஒரு வயசு பிள்ளைய ஒரு வயசுக்கு அந்த பிள்ளைய வந்து
ஒரு அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை இந்த காலத்தில் தனியாக வளர்த்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இவன் வந்து எப்படி வளர்த்தி கொண்டு வந்திருப்பா? இவனுங்க தனியாக விட்டுருப்பானுங்களா? ஒவ்வொரு ஆம்பளைங்க ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு கம்பெனியில் எல்லாருக்குமே நம்ம வந்து அவனுங்க என்ன பேசினாலும் நம்ம வந்து அனுசரித்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது? இன்றைக்கி வீட்டுக்கு போனால் என் குழந்தைக்கு நாம் என்ன பண்ணுறது? வேலை இல்லாமல் அலைய முடியாது. எவ்வளோ அனுசரிச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல பொம்பளை பிள்ளைங்க வேலை பார்த்துட்ருக்காங்க தெரியுங்களா? வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கு, வேலை பார்த்துட்ருக்காங்க. வீட்லேயே அதாவது கணவர் இருக்கிறவங்களும் வீட்டுக்கு போனால் அவன்கிட்ட போய் சொன்னால் அவனும் வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டானே, அவனும் சம்பளம் கொடுக்க மாட்டான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் பொம்பளை பிள்ளைங்க எத்தனை இடத்துல எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏண்டா ஏங்கடி என்னில் நீங்கள் பேசுகிறீங்களாடி? இந்த பேட் கமெண்ட் பண்ணுற சில நாய்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் ஏன் இவ்வளோ பொம்பளைங்க கொந்தளிக்கிறாளுங்க? ஏடி எப்பவுமே வாழக்கூடாதாடி? ஏடி வாழவே கூடாதாடி? ஏடி நான் என் லைஃப் மேலே என்னடி உங்களுக்கு அக்கறை பொங்கிக்கிட்டு வருது உங்களுக்கெல்லாம்? ஏடி பொங்கிட்டு வருது அப்படி உங்களுக்கு தெரியுமாடி? உங்களுக்கு அவர் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணி அவர் வந்து வாழ்ந்து அந்த ஒரு பொண்ணை விட்டு போட்டு அந்த ஒரு குழந்தைய விட்டு போட்டு வந்து உங்களுக்கு தெரியுமாடி? உங்களுக்கு ஏடி பொறுக்கி நாய்களா? உங்களுக்கு தெரியுமாடி? உங்களுக்கு நான் எப்படி சிங்கிள் பேரண்ட்டோ ஏன் இந்த லைஃப்பை எடுத்ததுக்கான ரீசன் இருக்குது. இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு லைஃப்பில் வந்து எப்படி வந்து ஜகா வந்து எப்படி இப்போ தான் ஒரு ப்ராப்ளம் சந்திச்சுட்டு வந்தாங்க, எப்படி உடனே எடுத்தாங்க தெரியுமா? நான் எப்படி என் குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தானோ சேம் சுச்சுவேஷனில் தான் அவரும் இருந்திருக்காரு. ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. அந்த வழி எனக்கு தெரியும். என் அப்பா அம்மாவும் அப்போ இல்லாமல் நான் எப்படி என் குழந்தைய வளர்த்துனனோ அதே சேம் சுச்சுவேஷனில் ஒரு 1.5 வயசு கை குழந்தையோடு வச்சு அவர் வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காரு. சரிங்களா? எங்களுக்கு தெரியும் எங்கள் பசங்களை எப்படி நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து எங்களுடைய பசங்களோடு நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கணுன்றக்காக தான் நாங்கள் ஃபேஸ் காட்டி கூட நாங்கள் வீடியோ போட்டது கிடையாது. உங்ககிட்டலாம் காட்டினா கருக்கி கொட்டி என் லைஃப் இதையும் கூட கெடுத்து விட்ருவாளுங்க. சில எச்ச பொறுக்கிகளாக இருக்காளுங்க, சில பேர் இருக்காளுங்க. இந்த லைஃப்பை இவளுக்கு கெடுக்கணும்னு சொல்லி எப்படி கங்கணம் கட்டிட்டு இருந்திருப்பாளுங்க தெரியுமா உங்களுக்கு? என் லைஃப்பில் அந்த பயம்தான். இந்த ஒரு லைஃப்பையும் கெடுத்து விட்டுருவாளுங்க ஒரு பயம். இந்த மாதிரி எச்ச நாய்களாக வந்து ஏதாவது பேசி விட்டு அவரையும் வந்து பேசி தேவையில்லாமல் அவரையும் வந்து அவங்க வீட்டு ஆளுங்களும் எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? அவங்க வீட்லேயும் பெரியவங்களாம் இருப்பாங்கல்ல. அது எப்படிங்க வந்து ஒருத்தவங்களை எப்படிங்க ஈஸியாக எதுவுமே தெரியாமல் பேசி 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 எப்படிங்க இப்படிலாம் இருக்கீங்க? இந்த அழுகை கூட ஏன் தெரியுங்களா? அவர் பேசுனதுக்காக மட்டும்தான். என்ன இல்லை, எனக்கு பழகிடுச்சு. அவரை பற்றி பேசுறதுக்கெலாம் உங்களுக்குலாம் அருகதையே கிடையாது. அவர் ஒரு டிரைவர் தான். டிரைவரை எப்படி அப்படிலாம் பேசுவீங்க? ஒரு 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 நல்ல விஷயத்துக்கு போயிட்டுருக்கோம், கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். அவசகுணம் மாதிரி ஒரு டயர் வெடிச்சிருச்சு, பஞ்சர் வெடிச்சிருச்சு. நானும் தான் டிரைவரு. பஞ்சர் ஆனதெல்லாம் ஒரு விஷயமா? அப்போ நீ வந்து டிரைவர் கிடையாது. சும்மா வந்து அப்போதைக்கு வந்து ஓட்டிகிட்டு போகிறோன்னா தான் இருந்திருப்பேன். அந்த வழி டிரைவராக இருந்து ரொம்ப வருஷமாக டிரைவராக இருந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும் போது ஒரு விஷயம் அங்கே நடக்கும்போது அவன் கதறுவான் தெரியுமா? யாராச்சும் ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு. அவன் தான் உண்மையான டிரைவர். அவங்க மட்டும்தான் அந்த ஒரு ஃபீலை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. சரிங்களா? இவர் வந்து டிரைவர்னால இவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இவரவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவன் சீனு போடுறான். டயர் பஞ்சராச்சு நீ பார்த்தியாடா? லோடு அதிகமாக தெரியாமல் ஏற்றிட்டோம். டயர் பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சு. போகிற வழியில் இங்கே சென்னையில் வெடிச்சிருச்சு. அதுக்கும் ஒரு விஷயம். ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பானா என்னன்னு கூட தெரியாமல் அந்த குழந்தை வாழ்ந்த ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு அந்த அவர் அப்பாவோட பாஸ்தா அந்த குழந்தை இப்போ ஏங்கிட்டு இருக்கு. அது தூக்கிட்டு போகிறதெல்லாம் அந்த குழந்தை எவ்வளோ, அது சின்ன வயசுலேருந்து அது எவ்வளோ எதிர்பார்த்துருந்துருக்கும்.
அப்போ என்னை தூக்கிட்டு போகிறீங்களான்னு கேட்கும்போது அவர் மறுப்பு கூட தெரிவிக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தார். அதையும் அங்கே வன்மம், அதையும் அவ்வளோ பேச்சு. வயசுக்கு வந்த பிள்ளை அந்த இடத்துல என் பொண்ணோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு, என் பொண்ணாக வாய் திறந்து கேட்ட அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவர் எதுவுமே சொல்லாமல் அவர் தூக்கிட்டு போனார். என் குழந்தை தான் வாய் விட்டு கேட்டுச்சு, அப்போ என்னை தூக்கிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு. அது எதுவுமே அனுபவிச்சது கிடையாது ஒரு அப்பா பாசத்தெல்லாம். எல்லாம் தெரிஞ்ச விளக்கண்ணைகளாட்டம் பேசுறதில்ல. எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் நின்று நாங்கள் காட்டுவோம். அப்போ ஒவ்வொரு நாய்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும். வாழ்ந்து காட்டணுன்ற வைராக்கியத்தில் இருக்கும். காசு பணத்தெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை அன்பு மட்டும்தான். அவருக்கும் சரி, எனக்கும் சரி, என் குழந்தைங்களுக்கும் சரி. எங்கள் குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கணும் எங்களுக்கு தெரியும். தைரியம் வந்து மூஞ்சிக்கு நேரம் வந்து பேசுங்கடா. ஒரு 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 அப்பா ஒரு ஜாதிக்கு தான் உங்கள் அப்பா ஒருத்தன் உங்களுக்கு பெற்றுருந்தாங்கன்னா டேரெக்டாக வந்து என்னை பேசும். அப்படி பேசாத ஒவ்வொரு நாயும் சொல்கிறேன், அவனுக்கு வேற ஒரு ஜென்மம் தான் நான் சொல்லுவேன். இந்த சும்மா ஃபோட்டோ எடுத்து வச்சு எழுதி போட்டுக்கிட்டு இப்போ ஏதோ இவர் அந்த ரங்கராஜர் இவரோடைய கதையெல்லாம் இங்கே வந்து பேசிட்டு ஒரு லேடி எழுதி போட்டிருந்தாங்க. எனக்கு அவங்க பிரச்சனை வந்துட்டு அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை. ஈஸியாக உட்காந்து எழுதி போட்டு போயிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாது. தனியாக இருந்து கஷ்டப்பட்டு ஒரு துணை வந்து என்னை கையை பிடிச்சி நான் இருக்கேன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது இவ்வளோ வன்மாஸ் வாழவே கூடாது. யார் வாழ்கிற இந்த ஒரு லைஃப்பில் ஏதோ வாழ்ந்துட்டு போகிறேன்னே விட்டுருங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன்.